Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதில் அரசுக்கு விருப்பம் உள்ளது என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி கூறியிருக்கிறார். படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பதே அரசின் எண்ணம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு? முழுமையான விவரங்கள். சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய கடைசி நாள் இன்று பேரவையினுடைய முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட சட்டமன்றத்தில் அமைச்சர் முத்துசாமி ஒரு தகவலை தெரிவித்திருக்கார். பாமகவினுடைய உறுப்பினர் ஜி.கே. மணி எழுப்பிய கேள்விக்கு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருந்தார். இதில் அமைச்சர் முத்துசாமி தெரிவிக்கும் பொழுது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் தமிழக அரசுக்கு இருக்கிறது என்றும், ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது இருக்கிறதா என்று சட்டமன்ற உறுப்பினர் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான சூழல் தற்போதைக்கு இல்லை என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கார். ஆனால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு தமிழக அரசினுடைய விருப்பம் இருப்பதாகவும், டாஸ்மாக் கடையை படிப்படியாக குறைப்பதற்கான நடவடிக்கையும் தமிழக அரசு எடுத்து வருவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கார். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கும் பொழுது அண்டை மாநிலங்களிலிருந்து மது உள்ளே வருவதற்கான ஒரு நடவடிக்கையும் இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநில எல்லையிலிருந்தும் மது வாங்கி கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையும் இருக்கிறது என்ற தகவலை எல்லாம் தெரிவித்திருக்கார். இது ஒரு புறம் இருக்க, இன்று மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் சட்டமன்றத்தில் நடைபெற்றது. குறிப்பாக காவல்துறையினுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதம் நேற்று மாலை நடைபெற்றது. இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பதிலளித்து பேசினார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தான் அதிமுக தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருந்தார்கள். இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காவல்துறை மானிய கோரிக்கையின் பேசும்பொழுது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில், கள்ளச்சாராயம் அந்த உயிர்பலி விவகாரத்தில் தமிழக அரசு 24 மணி நேரத்தில் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தது. இதில் எந்தவிதமான தவறையும் தமிழக அரசு மறைக்கவில்லை. எதிர்க்கட்சி இதில் மாறாக சிபிஐ விசாரணை என்று அவர்கள் திட்டமிட்டு ஒரு நாடகத்தை நடத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய செயல்பாடு பேரவையில் இருந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை, ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை போன்ற அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், அதேபோன்று மிக முக்கியமாக அவர் ஒரு விஷயம் குறிப்பிட்டது, கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இனி தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலும் இதுபோன்று கள்ளச்சாராயம் விவகாரத்தில் உயிர்பலி ஏற்பட்டால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியை பொறுப்பேற்க வேண்டும் போன்ற கடுமையான உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று கொடநாடு வழக்கில் நடைபெற்று வரக்கூடிய விசாரணையில் தமிழக அரசு மிக தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், குறிப்பாக இதில் இன்டர்போல் விசாரணை உதவியை நாடியிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இதெல்லாம் இன்று மிக முக்கிய நிகழ்வாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் 4 நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கான சட்ட திருத்த மசோதா முன்மொழிந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை என இந்த 4 மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைக்கான சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மதுவிலக்கு துறையிலிருந்து சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, விற்பனை செய்வது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் ஆயுள் தண்டனை வரை கொடுப்பதற்கான நடவடிக்கையும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்ட திருத்த மசோதாவை அமைச்சர் முத்துசாமி கொண்டு வந்திருக்கிறார். இது இன்று சட்டப்பேரவை நிகழ்வில் மிக முக்கியமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தமிழகத்தில் இதுபோன்ற கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, விற்பனை செய்வது போன்ற நடவடிக்கையில் யாரும் ஈடுபடக்கூடாது போன்ற நடவடிக்கைக்காக இந்த கடுமையான சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. இது குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் இன்றைய சட்டப்பேரவையில் மிக முக்கிய நிகழ்வாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மாஞ்சலை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று
வலியுறுத்தி விசிகே, காங்கிரஸ், அதே போன்று பாஜகவினுடைய உறுப்பினர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் இன்று தமிழக அரசை வலியுறுத்தி பேசினார்கள். மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய தொழிலாளருடைய வாழ்வாதாரம் பாதுகாப்பதற்காக தமிழக அரசு பல துறைகளை இணைத்து, குறிப்பாக வனத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை உள்ளிட்டவர்கள் இணைந்து இந்த குழுக்களை அமைக்க வேண்டும் என்று இதில் பேசியிருந்தார்கள். இறுதி நிகழ்வாக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் நிகழ்வு நடந்திருக்கிறது. இதில் பாமக மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தமிழக அரசு உண்மைக்கு மாறான தகவலை பேசியதாக பேரவையிலிருந்தும் வெளிநடப்பு செய்திருந்தாங்க. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.